கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 138 ஆமென் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை இந்த காலைவேளை நீ விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னால் செய்து முடிக்காத காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். என்னை கொண்டுதான் செய்து முடிப்பார். மீண்டும் சொல்ல பாருங்க, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்காக மாத்திரமல்ல, எனக்குள்ளாக இருந்து யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஊழியம் என்பது என்ன? ஊழியம் என்பது நாம செய்வது அல்ல. ஊழியம் என்பது ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் செயல்படுவதுதான் ஊழியம். அவர் செயல்பட நாம் வழிவிட வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். என்னை கொண்டே செய்து முடிப்பார். என் கரத்தை கொண்டே செய்து முடிப்பார். என் சரீரத்தை கொண்டே செய்து முடிப்பார். கர்த்தர் என் சரீரத்தில் அவர் மகிமைப்படுவார். யாரை கொண்டு செய்வார்? எப்படி செய்வார்? என்னை கொண்டு தான் செய்வார். என்னை கொண்டு தான் எழுப்புதலை பயன்படுத்துவார். எழுப்புதலை என்னை பயன்படுத்துவார். என் சபை மக்களை பயன்படுத்துவார். என் தேசத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் யாவையும் எனக்காக யாவையும் செய்கிற தேவன். ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அவரால் எல்லாம் முடியும், எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலை பார்த்தா இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முன்னேறுமா? பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், இதெல்லாம் முன்னுக்கு வருமா, முன்னேறுமா அப்படிலாம் நினைப்போம். ஆனால் முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை தான் எடுத்து முன்னேற வைத்து அநேக பேர்களை முன்னேற வைக்கிற பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். அதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் இந்த ஊழியம் நம்ம கிராமத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட போன வருஷம்லாம் நம்ம இந்த நேரத்தில் எப்போ மழை பெய்யும் தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் ஊற்றும். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஊற்றும். அதுக்கப்புறம் கீபோர்டு என்னது ஸ்பீக்கராண்டு கொஞ்சம் ஊற்றும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஊற்றின்னு இருக்காங்க. நான் கர்த்தர் யாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். இது சாம்பிள் தான், இது நிரந்தரம் அல்ல. இதை விட பெரிய காரியத்தையும் பெரிய ஊழியத்தையும் பெரிய திட்டத்தையும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். இதெல்லாம் சாம்பிள். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? இதெல்லாம் பார்க்க இந்த பிள்ளைகள் ஆராதிக்கிறது, இந்த கீபோர்டு வாசிக்கிறது, இதெல்லாம் சாம்பிள். பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது, பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. நம்மளை கொண்டுதான் யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். என்னை கொண்டுதான் செய்து முடிப்பார். எல்லாம் அறிக்கை செய்யுங்க. என்னை கொண்டு செய்து முடிப்பார். என்னை கொண்டு யாவற்றையும் செய்து முடிப்பார். என்னை கொண்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். என்னை கொண்டு சுவிசேஷ பாதையில என்னை பயன்படுத்துவார். எனக்காக அல்ல, என்னை கொண்டு பயன்படுத்துவார். கர்த்தர் எனக்காக என்னை பயன்படுத்துவார். நம்ம வாரம் முழுவதும் நம்ம சொந்த வேலைக்காக சொந்த காரியங்களை வெளியில் போகிறோம் வரோம். குடும்பத்தில் அநேக தேவைகள், பிள்ளைகள் நிறைய தேவைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள். நம்ம எல்லாம் துவண்டு போய் கஷ்டப்பட்டு அப்படியே முடியாமல் உள்ளே வரும்பொழுது ஆண்டுடைய அபிஷேகத்தை அபிஷேகத்தையும் ஆண்டோட துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு பலன் உண்டாகிறது. நம்மளுக்கே தெரியாமல் ஒரு உற்சாகம் உண்டாகிறது. தேவையாமல் சொல்கிறீங்க. இதுக்கு தான் நம்ம சபைக்கு வரோம். எதுக்காக வரோம்? ஆமென். சும்மா பாருலாம் பாஸ்டர் உடனே கால் பண்ணி கேட்டுவார் கிடையாது. நான் கர்த்தரை துதிக்க வரப்போகிறேன், கர்த்தரை ஆராதிக்க வரப்போகிறேன். உலகத்தில் எந்த பொருள் வந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் டிவி இல்லை. டிவி வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன். அந்த ரிமோட் பார்க்கும்போது இப்படி தொட்டு பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தோன்னா என் பசங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ரிமோட் உடைக்கிறானுங்க. அப்புறம் பைக் வாங்கணுமா, பைக் வாங்கினதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கார் வாங்கணுமா, கார் வாங்கினது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணது ஒரு சந்தோஷம். எவ்வளோ சிரிக்கிறீங்க பாருங்க. யாருக்குமே சந்தோஷமே இல்லையா? ஆமென். பொண்ணு பார்க்க வரும்போது எங்கள் மாமா சொல்கிறாரு, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா? சொல்லிவிட்டேன், பொண்ணு பார்க்க போகிறாங்க. சிரிப்பாக இல்லையா உனக்கு? ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு வெக்கம், ஒரு சிரிப்பு வரும். எது விடாமல் சொல்கிறீங்க? அப்போ கர்த்தர் எனக்காக இந்த உலகத்தில் எது வேணாலும் சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய சாப்பிட்டாலும் வியாதி வருது, நிறைய தூங்கினாலும் வியாதி வருது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலும்
இடுப்பு தேஞ்சு போகுது. நிறைய பேர்கிட்ட கொஞ்ச நேரம் அதிகமாக பழக்கமாக பேசினாலும் பிரச்சனை வருது. நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சினேன், நம்ம அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் போது அதில் வருகிற சந்தோஷம் வேற எதுலையுமே வராது. அதுதான் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்துக்குள்ள காரியங்கள் வரும் போகும், அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் பொழுதுதான் நம்ம நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. திருப்பி ராமன் சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ இந்த முடிப்பார் என்ற வார்த்தைகள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் முடிப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் முடிப்பார், நீங்கள் தழும்புகளான குணம் மாவீர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிந்தது என்று கல்வார் சிலுவையில் ஆண்டவர் சொல்றாரு. முடிப்பாரில் முடித்துட்டாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆனால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா 53ல் குணமாவீர்கள். ஆனால் 1 பேதுரு 2:24 சொல்லுது, நீங்கள் குணமானீர்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கல்வார் சிலுவையில் 7 வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து அவர் ஆவி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர் யாவற்றையுமே கல்வார் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னலாம் முடிந்தது? 7 வார்த்தை என்னென்ன வார்த்தைப்பா? பிதாவே, இவர்கள் மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 2வது வார்த்தை என்ன சொன்னாரு? என்னோடு கூட பரதேசில். 3வது காரியம், இதோ உன் தாய், இதோ உன் மகன். 4வது வார்த்தை, பிதாவே பிதாவே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. 5வது வார்த்தை, தாகமாக இருக்கிறேன். 6வது வார்த்தை, முடிந்தது. 7வது வார்த்தை, என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். 7வது வார்த்தை சொல்றாரு, முடிந்தது. ஆனா சங்கீதத்தில் போடப்பட்டிருக்குது, கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் முடித்து விட்டார். எங்க முடித்து விட்டார்? கல்வார் சிலுவையில் முடித்து விட்டார். யார் முடித்து விட்டது? ஆராதிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய வியாதிகள், கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையுமே அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அப்போ என்னென்ன முடிந்தது? பாவத்தை சுமந்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பலிகள், ஆடு மாடுகள் எல்லாம் பலியிடுவாங்க. இனி பலியிட தேவையில்ல, ஒரே பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாகி விட்டார். ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாகி விட்டார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவரின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேராம சொல்றீங்க? அப்புறம் என்ன முடிந்தது? அவருடைய சித்தம் எல்லாமே நிறைவேறி முடிந்தது. இது ஏதோ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச பிறகு, எல்லா மனுஷனுக்குள்ள பாவம் வந்த பிறகு தான் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்து இவங்களை போய் நம்ம ரட்சிக்கணும், கல்வார் சிலுவையில் மரிக்கணும் என்று அவர் தீர்மானிக்கல. உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. நீங்கள் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 தீமோத்தேயு நினைக்கிறேன், படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நியமிக்கப்பட்ட எல்லா காரியங்களுமே, அல்லேலூயா, அவர் நமக்கு பரம அழைப்பில் அழைத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முன்னாடியே நம்ம முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மனிதர்கள் வருவார்கள், பாவம் செய்வார்கள், பாவத்தினால் மரணம் வரும், இவர்களை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் மரிக்கப்பட வேண்டும் என்று அவர் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவருடைய தீர்மானம், சித்தம் எல்லாமே நிறைவேறி முடிந்தது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பித்தவர் நடு வழியில் விட்டுட்டு போக மாட்டார், முடிவு பொருந்து வழி நடத்திய தேவன். எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பகல் பாசம், நிச்சயமாக முடிவு உண்டு. சொல்லுப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது காட்டிலும் முடிப்பது ரொம்ப முக்கியமானது. எதுவே நாம சொல்றீங்க? வீட்டில் சமையல் செய்கிறீங்க, பாதியில் விட்டுட்டு போயிடுவீங்களா? அது என்ன பண்ணணும்? முடிக்கணும். மீன் கழுவுறீங்க, பாதி மாத்திரம் கழுவிட்டு விட்டுட்டு குழம்புல போட முடியுமா? கரெக்டாக முடிச்சுட்டு போகணும். மீன் ஆயிரும், கொஞ்சம் மீன் மட்டும் கட் பண்ணிட்டு நீ பாதி கஷ்டம் தந்த, பாதி செவில் மட்டும் உடச்சி கொடுத்துட்டா கொடுப்பீங்களா? கிடையாது.
முடிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. யோபுவின் முடிவை குறித்து எண்ணி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. யோபு சொல்றாரு, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போகிறேன் என்று அவர் சொல்றாரு. கிடையாது கிடையாது, அவன் செய்த வினைகள் கிரியைகள் பரலோகத்து போய்கிறதா இருக்கிறது. என் வாயை நான் அழுப்பின ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக செபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. அந்த முடிவை எண்ணி பாருங்க, அந்த முடிவை எண்ணி பாருங்க. மற்றவங்களுக்காக நீங்க செபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். நீங்க மற்றவர்களுக்காக செபிக்கும் பொழுது உங்கள் தரித்திரம் என்ன சிறையிருப்பு மாற்றப்படும், தரித்திரம் என்ன சிறையிருப்பு மாற்றப்படும், வியாதி என்ன சிறையிருப்பு மாற்றப்படும். சந்ததி இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்ததிகளை கொடுத்து ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எது பேராம சொல்றீங்க? அதிகமான பிரசங்கத்தை நான் ஆபிரகாம் குறித்து எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நான் கூட மறந்துடுவேன், நீங்க யாரும் மறக்க மாட்டீங்க. எத்தனை வருஷம் குழந்தை இல்லைங்க? 6 வருஷம் குழந்தை இல்லை. ஆனால் ஆபிரகாம் குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கோம், அதிகமாக நம்ம கேட்டிருக்கோம். 100 வயசில் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அண்ணாளுக்கு அப்படி தான் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். சகரியாவுக்கு அப்படி தான் ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். மனோபாவுக்கு சிம்சோனி ஆண்டவர் அப்படி தான் கொடுத்தாரு. லேட்டாக கொடுத்த குழந்தையெல்லாம் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிற குழந்தையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்தாரு. ஆமாம், சகரியா யோவான் ஸ்தானகர் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை, கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை துவங்கதை காட்டிலும் அது முடிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை அவமானப்படவே விட மாட்டார். துவங்கிட்டீங்களா, நடுவழியில் கஷ்டங்கள் போராட்டங்கள் அவமானங்கள் வரலாம், ஆனால் ஒரு நாள் நம்மளை அவமானப்பட விட மாட்டார். நிச்சயமாக அந்த காரியத்தை நிறைவேற்றிய கர்த்தர் முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். தூங்கதை பார்க்கல முடிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிள்ளைகள் படிப்பு ஸ்கூலுக்கு போகிறாங்க, வராங்க, தேர்வு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது? தேர்வு சவுண்டாக சொல்லுங்கள், தேர்வு முடிவு. எது பேராமல் சொல்கிறீங்க? அந்த வருஷம் ஃபுல்லாக படித்தது அன்றைக்கி தான் முடிவு வரும். என் பசங்க போகிறானுங்க ஸ்கூலுக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லிட்டான். இன்றைக்கி என்ன பண்ணுறான், காலையில் இருந்து ஸ்கூல் போக மாட்டேன் சொல்லுவான். அப்புறம் ஸ்கூல் கிளம்பிடுவான். அப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னா, நான் அன்னை கிளாஸ் தான் போவேன், எங்கள் மேம் எனக்கு பிடிக்கல, அன்னை கிளாஸ் மேம் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னான். அப்புறம் அங்கே கொஞ்ச நாளைக்கு போயிருந்தான் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கிளாஸில் விட்டால் போக மாட்டான். அவனுக்காக என்ன பண்ணுறாங்க, மேமே வேறு கிளாஸ் ரூமு ஒரு 10 அடி தூரத்தில் இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே கொண்டு மாற்றிட்டாங்க அவனை. அல்லேலூயா. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான், நான் அன்னை கிளாஸ் போக மாட்டேன், நான் என் கிளாஸ் தான் போகிறேன். இப்போ கிளாஸ் உள்ளதான் போய் கூட போவான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கிளாஸ் உள்ள வராதிங்க, பேக்கை மட்டும் கொடுங்க, நானே போயிடுறேன். அப்போ பிள்ளைங்கள் ஒரு படியாக என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்க பாருங்க. முடிவு ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுற காலத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதத்தோடு கூட இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் இருக்கலாம். ஆனால் வர வர அதிக ஆசீர்வாதத்தோடு அதிக ஜெபத்தோடு வளர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதுதான் முடிவு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ பாவத்தை எல்லாம் சுமந்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் பலிகள் எல்லாம் முடிந்து விட்டது. அவருடைய சித்தமெல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு சொன்னப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி முடிந்து விட்டது. ஆமென். சிலுவை பாடுகள் முடிந்தது. அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆதாம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நீதியை நிறைவேற்றியிருக்கிறாரு. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால, அவர் பாவத்தை பாராத பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு சன பொழுதிலே அவருடைய கையை விட்டுட்டு நம்மளுடைய கையை பிடித்து யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் முடித்து விட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்ல, எனக்காக யாவும் செய்து முடித்து விட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், முடித்து விட்டார். என் பாவங்களை சாபங்களை கல்வார் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தீர்த்து முடித்து விட்டார். என்னுடைய பாவத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்துட்டார். என்னுடைய சாபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விட்டார். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இங்கிருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அது அந்த பிள்ளைகள் நல்லா 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு தான் வரணும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க?
ஒரு காரியத்தை துவங்கதை பார்க்கலாம் முடிப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நான் துவங்குவதற்கு நல்லா யோசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இது பண்ணா எப்படி இருக்கும், இது பண்ணா அப்படி இருக்கு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பிறகுதான் ஒரு காரியத்தை துவங்குவேன். துவங்கிட்டு நான் அந்த காரியத்தை நடுவில் விட மாட்டேன். காலங்கள் கடக்கலாம், வருஷங்கள் கடக்கலாம், அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டு சமூகத்தில் காத்து இருப்பேன். எத்தனை பேராம சொல்றீங்க? விசுவாச துவங்கினவர் முடிக்க வல்லவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துவங்கி இருக்கலாம். நீங்கள் கல்யாணம் ஆகும்போது யாரெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபா வச்சுருந்தீங்க? யாரெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போல்லாம் ஒரு மூக்கு நாக்கு எதனாலும் போட்டு அனுப்புவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் குழந்தை குட்டி பெற்றுக்காமல் குழந்தை குட்டிங்களா வளர்க்காமல் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க. அந்தந்த காலங்கள் வரும்பொழுது நேர்த்தியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தி கொண்டே வருகிறார். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இருக்கா இல்லையா அது ரெண்டாவது காரியம். ஏற்ற வயசு வந்துச்சுன்னா திருமணத்தை பண்ணிடுங்க. யோசிக்காதீங்க. கர்த்தர் அந்தந்த காலத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? முடிக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக இருப்பேன். அந்த ஒரு கதை சொல்லுவாங்களா, முயலும் என்ன பண்ண யார் முதல்ல போவான்? முயலை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணுவான்? கடக்குன்னு வேகமாக ஓடிடும். ஆமாம் வேகத்தில் போகுது. பார்த்துச்சு, திரும்பி பார்க்குது, ஆமாம் ரொம்ப ஸ்லோவாக வருது. நம்ம இவ்வளோ வேகமாக போனால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம் சொல்லிட்டு அந்த பூனை அந்த முயல் என்ன பண்ணிச்சுவா பாருங்க. நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடியும் அதே கதை தான் இருக்குது, இப்போவும் அதே கதை தான் இருக்குது. இப்போ தூங்கின்னு இருக்காது, ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பு யூடியூப்லாம் பார்த்துன்னு இருக்காது ஓரமாக. அதுக்கப்புறம் தூங்கிட்ட பிறகு பின்னாடி பொறுமையாக வருது. சைலண்ட்டாக போயிட்டு போகிற இடத்துல போய் முடித்து விட்டது, ஜெயித்து விட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க? நம்மளுடைய ஊழியம் கூட அப்படிதான், நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். வேகமாக ஓடத்தில் மாட்டிக்கொள்வதை காட்டிலும் யோசிச்சு நிதானிச்சு ஜபத்தோடு ஆன சமூகத்தில் காத்திருந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு வரும். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வெற்றியை காண முடியும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நிதானமாக ஆண்ட சமூகத்தில் காத்திருங்க, ஜபம் பண்ணுங்க, பொறுமையாக காத்திருங்க, நிச்சயமாக நிறைவேறும். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தாரு. 20 வாக்குத்தத்தை 75 வயசுல கொடுத்துட்டு 100 வயசுல ஆண்டவர் கர்த்தர் குழந்தை கொடுக்கறத பார்க்கிறோம். நம்ம சபைக்கு ஒரு உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்குள்ளாக இன்னும் பலப்படுங்க. ஏற்ற நேரங்கள் வரும்பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். பாதலை முடிக்க விட மாட்டாரு, நிறைவேற்றி தான் முடிப்பார். உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். உங்கள் கரங்கள் நிறைவாகும். உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். உங்கள் கரங்கள் நிறைவாகும். உங்கள் வீடு முழுவதும் சகல நன்மையினாலே நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பகல் பசங்க, உங்கள் வீடு சகல நன்மையினால, சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிரப்பப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுதான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ ஆரம்பிக்கிறதை காட்டிலும் முடிவுதான் ஆண்டவர் சம்பூர்ணமாக நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க துக்கத்தோடு வந்திருக்கலாம், துக்க முகத்தோடு வந்திருக்கலாம், இல்ல தூங்குற முகத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் முடிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, பிறக்க ஒரு காலம் உண்டு என்றால் இறக்கும் ஒரு காலம் உண்டு, அழுகிற ஒரு காலம் இருக்கும் என்றால் சிரிக்கிற ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு என்றால் ஓடுகிற ஒரு காலம் உண்டு. உங்க பாக்கெட்ல காசு இல்லாத ஒரு காலங்கள் இருக்கும் என்றால் அநேக பேர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு காலமும் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வசனம் வந்து ஒரு ஞாபகம் வருது. ஒரு வீட்டில் கரண்ட் போயிடுச்சான். வீட்டில் கரண்ட் போயிட்டோடனே அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, வெளுக்கியும் இல்லை மெழுகுவத்திட்டு வந்து வெளிச்சு வர்றதுக்காக கொளுத்தி விற்கும்போது அந்த ஒரு சகோதரி சொன்னாங்களாம், கொளுத்தாதீங்க,
நம்மளுக்கு கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு. நம்மளுக்கு மெழுகுவத்தியும் தேவையில்ல, காடை விளக்கும் தேவையில்ல, குத்தி விளக்கும் தேவையில்ல. கர்த்தர் வெளிச்சமா இருப்பா நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில். இந்த உலகத்தில் கறந்து போச்சுன்னா என்ன பண்ணோம்? ப்ளஸ் என்ன பண்ணோம்? என்ன போட்டோம் என்ன வந்துச்சு எனக்கு? அல்லேலூயா. தாவீது யார் அடிச்சதுன்னா யாருன்னு அடிச்சு போட்டு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கார். எப்போ நித்திய வெளிச்சமாக இருக்கார்? நம்மள ஆவி ஆத்மா சரீரத்தில், கையின் பிரியாசத்தில், தொழிலில், வருமானத்தில், பிள்ளைகள் மத்தியில், பிள்ளைகள் எதிர்காலத்தில் அவர் தான் வெளிச்சமாக இருக்கிறாரு. இருளுக்கும் நாம் பிறந்தவர்களுக்கு அல்ல, இருளுக்கும் இருளானத்துக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். நம்ம இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் இருட்டுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்லவே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. நீங்க உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசத்தோட சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து, கர்த்தரே உனக்கு நித்திய நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், முடிந்து போகும். எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயமாக முடிந்து போகும். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு சகோதரி இருக்கா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா உட்கார்ந்து அழுவ மாட்டாங்க, பாயாசம் செஞ்சு சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அது செஞ்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தருவாங்க. அப்போ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்க. ஆமென். மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. மத்தேயு 24:13. முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவாங்க? முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பொழுது முடிவு வரும். முடிவு பரிந்து நிலை நிற்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வரும், ஜபத்துக்கு வரும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? முடிவு பரிந்தும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு நிற்கக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவர் பக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருக்கு பிரியமாக வாழ்கிற பிள்ளைகளாக முடிவு பரிந்து நாம் நிலைநிறுத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல இந்த வசந்த அழகா சொல்லுங்க. முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே, சத்தமா சொல்லுங்க. முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இங்கிருந்து நான் சொல்கிறேன், இங்கிருந்து அநேக மேய்ப்பர்கள் எழுந்து அநேக இடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுந்து கர்த்தருடைய வார்த்தை அநேக தேசங்களுக்கு கொடுப்பார்கள். இங்கிருந்து அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள், அநேக மேய்ப்பர்கள் எழும்பார்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். பின்புதான் முடிவு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முடிவு பரிந்து நிலைநிறுத்திருக்க வேண்டும். முடிவு பரிந்தும் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கடன் வாங்குங்க, கடன் கொடுக்குறவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். கடன் வாங்கிட்டு அதுக்காக மறந்துடக்கூடாது. எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, யாருக்கிட்டனா எதனா வாங்கியிருந்தேன்னா அது எப்படியாவது லேட்டானாலும் கொடுத்துடணும். கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே ரொம்ப சந்தோஷம். எது பேராமல் சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் என்றைக்குனா ஒரு நாள் யாருக்கிட்டனா ஒரு 100 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. அது அவங்க கூட மறந்துடலாம். நீங்கள் போய்ட்டு மறக்காமல் கொடுத்துருங்க. என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கியிருக்கலாம். இல்லை மீன் காசு கூட நீங்கள் மறந்துட்டு இருக்கலாம். அவங்க மறந்துட்டாலும் நான் இன்றைக்கி நான் கொடுக்க மறந்துட்டேன், நான் இன்றைக்கி திருப்பி கொடுக்க போகிறேன். கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? முடிவு பரிந்தும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். முடிவு பரிந்தும் நான் நிலை நிற்க வேண்டும். பாதையில் நம்ம விட்டுட்டு ஓடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த ஊழி நம்ம கிராமத்தில் எத்தனையோ நம்மளுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் கூட நாம் நிலை நின்று ஊழி செய்யும்போது தான் பெரிய அறுவடை காண முடியும். உடனே நடந்துடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உடனே முடிவு வராது. பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், நம்ம சாட்சியாக வாழ வேண்டும்.
பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். பகல் பசங்க பொறுத்திருக்க வேண்டும். சொல்லுங்க ரமேஷ் பிரதர், பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். இப்படி பண்ணா போதும், நம்ம கிராமங்கள் சீக்கிரமா ரட்சிக்கப்படும், சீக்கிரமா மீட்கப்படுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற நாட்கள் கூடி சீக்கிரத்தில் வரப்போகிறது. என்ன சொல்றீங்க? நம்ம ஊழியத்துக்கு இன்னும் டிவி ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இன்னும் அநேக தேசங்கள் கடந்து போக போகிறது. ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்த போகிறாரு. இது ஆரம்பம் தான். முடிவு பெரியதா இருக்கிறது. முடிவு ரொம்ப 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 பெரியதா இருக்கிறது. உங்களுக்கு குறித்தான திட்டம் பெரியதா இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு குறித்தான திட்டம் பெரியதா இருக்கிறது. அது சீக்கிரமாக முடிவு பெற போகிறது. தாவீது பார்த்து ஆண்டு சொல்றாரு, தாவீது தன் காலத்தில் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து முடித்த பின்பு தான் அவன் பரலோகத்துக்கு போனான். நம்மளுடைய ஜீவன் பாதியில் போகாது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிய பின்பு தான் போகும். எது பேராமல் சொல்றீங்க? எல்லாம் அறிக்கை செய்யுங்க, என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர் பாதியில் போகாது, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றின பின்பு தான் பரலோகம் போகும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எது பேராமல் சொல்றீங்க? நிச்சயம் முடிவு பரிந்தும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். ஆமீன். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பாருங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதீர்கள், அவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. எத்தனை நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அவர் சீக்கிரமாக வர போகிறார். மணவாளை நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஆயத்தமுள்ள ஒரு மணவாட்டியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும், நீதி உள்ள மணவாட்டியாக இருக்க வேண்டும். நம்ம சபையில் யாருமே கைவிடவே படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டுடைய வருகை மிகவும் செம்மையாக இருக்கிறது என்று இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தால் தெரியுது. யுத்தங்களை நான் கேள்விப்படுகிறோம். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டைகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவு உடனே வராது. நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் நான் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய எழுப்புதில்லை, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 13ஆம் வசனம், அதே 13 இன்னொரு அதே மார்க் 13:13. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். மீண்டும் அந்த வார்த்தை வருது பாருங்க. ஆமென். ஆண்டவருடைய பகல் பாசம் ஏசப்பாவுடைய நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரிந்தும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பாதையில் ஆண்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டு ருசி பார்த்து விட்டுட்டு போயிடாதீங்க. என் ஜீவனம் வேணா போகலாம், ஆண்டு நான் விட்டுட்டு போக மாட்டேன். எது பேராமல் சொல்கிறீங்க? அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நான் முடிவு புரிந்தும் நான் நிலை நிற்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பு விட்டு பிரிக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரொம்ப அருமையான வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அறிக்கை செய்யலாமா? பக்கத்தில் பார்த்து சவுண்டா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு சமயமாயிற்று. ஆண்டுடைய வருகை மிகவும் செம்மையாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு செம்மையாக இருக்கிறது. ஆரம்பித்தவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இங்கே பிறக்கும்போது வந்திருக்கீங்க. உங்களுடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்தை உங்களை கொண்டு தான் முடிக்கப் போகிறார். என்னை கொண்டு தான் கர்த்தர் முடிக்கப் போகிறார். பாதியில் நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் விசுவாசத்தை துவக்கினவர், முடிவு புரிந்து நம்மளை நடத்துகிற தேவன். கல்வார் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அவர் கிருபையாக கர்த்தர் கொடுத்து விட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நிற்கப்பட்டீங்க. கிருபை கொடுக்குது, விசுவாசம் எடுக்குது. இப்படி தான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நிச்சயம் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது.
நிச்சயமாக முடிவுண்டு. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் கண்ணீர்கள் முடிந்து போகும். உன் கலக்கங்கள் முடிந்து போகும். உன்னுடைய வியாதிகள் முடிந்து போகும். உன்னுடைய வறுமை முடிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. நாம் ஆயத்தமா இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெரிந்து புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணாதவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென் அப்பா. பரிசுத்தம் இல்லாதவர்கள் பரிசுத்தமா இருங்க. நீதி இல்லாதவங்க நீதியா வாழுங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை கொண்டு முடிய சித்தத்தை செய்து முடிங்கப்பா. என்னை கொண்டு முடிய சித்தத்தை நிறைவேற்றி முடிங்கப்பா. உங்களுடைய இறுதி வாஞ்சைகளை என்னை கொண்டு செய்து முடிங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா என்னை கொண்டு முடிய சித்தத்தை செய்து முடிங்கப்பா. என்னை கொண்டு முடிய திட்டத்தை செய்து முடிங்கப்பா. என்னால முடியல சாமி. விசுவாசம் துவக்கினவர் நீங்கள் என்னை கொண்டு முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை கொண்டு என்னை கொண்டு யாவற்றில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்னை கொண்டு என் சபை மக்களை கொண்டு நீங்கள் யாவற்றில் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் பாதையில் நிற்கக்கூடாது. எந்த ஒரு காரியங்கள் பாதையில் நிற்கக்கூடாது. எந்த ஒரு ஜெபங்கள் பாதையில் நிற்கக்கூடாது. எல்லாம் முழுமை அடைய வேண்டும். ஐயா முடிவு பரிந்து நாங்கள் நிலையில் இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்து நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே. முடிவு பரிந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே. முடிவு பரிந்து நீதியில் நிலைத்திருக்க வேண்டுமே. நிலைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுக்க ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே நாவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களுடைய சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. முடிவு பரிந்து நிலை நிற்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஐயா அவர்களுக்கு அப்பா பலவீனப்படுத்துகிற எல்லா கிரைகளை அப்புறப்படுத்துங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் சிந்தைகளை கெடுக்க நினைக்கிற சிந்தைகளை தாறுமாறாக்க நினைக்கிற எல்லா கிரைகளும் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சர்ப்பத்தின் கிரைகளும் அப்புறப்படுத்துகிறோம். சர்ப்பத்தின் கிரைகளை அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தந்திரமாய் நுழைகிற எல்லா கிரைகளும் எல்லா பாவமான காரியங்களும் எல்லா பாவமான சிந்தைகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறது. எங்களை என் சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். பின்புதான் முடிவு வரும். எங்களை சுவிசேஷத்தில் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பண்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இருபத்தாங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களுக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் ஓடக்கூடாது. பிரியமில்லாத காரியத்தை பேசக்கூடாது, பார்க்க கூடாது. நமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தையும் என் சபை மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் இளைஞர்கள் எல்லாரும் கரங்களை புகழ்ச்சி கிருவினால் மூடிக்கொள்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் பிறக்க வைத்தவர் எங்களை கொண்டு நோக்கத்தின் திட்டத்தின் சித்தத்தையும் தரிசனத்தின் நிறைவேற்றி முடிக்கும்படியாக ஜெபிக்கிறார். கிருபினால் மூடிக்கொள்வீராக. என் மக்களை மனப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாப்பாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தீமையான தீங்கான காரியங்கள் இந்த பிள்ளைகளை விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் பெண்டல்ஸுக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எல்லாரும் சாப்பிட்டு